இன்றைக்கி உலகம் முழுதும் நாய்கள் கடித்து 1,00,000 பேர் சாகுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நாய்களை அனாதையாக விட்டுட்டோம். இயற்கையிலே நமக்கு மனித உயிர்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பது நாய்கள் தான். இது ஒரு நாய்களோட இந்த இயல்பு வேறு எந்த உயிரினத்துக்குமே கிடையாது. அது அவ்வளோ விசுவாசமாக இயற்கையாகவே மற்ற உயிர்களையாவது நம்ம பழக்கணும். நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப எளிதாகவே மனித உயிர்களை நம்பக்கூடியது நாய்கள். ரொம்ப எளிதாக மனித உயிர்களை நம்பிவிடும். அதுக்காக நம்ம சிரமப்படவே தேவையில்லை. அதனால தான் அது மனித உயிர்களின் நம்பிக்கை பெற்று நம்மோடு இருக்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, மனித உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அது மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது, நாய்களுக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கம் புலி கரடி எல்லாம் கொன்னுடுங்க, அது என்றைக்காக இருந்தாலும் நம்மளை வேட்டையாடுறோம் அப்படி சொல்கிறோம். ஆனால் நம்ம நாய்களை கொன்னுடுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாய்களை கொன்னுடுங்க அப்படி. ஏன்னா நாய்கள் நம்ம மனித உயிர்களின் நம்பிக்கை, பாதுகாப்பிற்கு அவை நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த சான்றிதழை நாய்கள் பெற்றுவிட்டது. அதோட விசுவாசத்தின் மீது நமக்கு சந்தேகமே இல்லை. நாய்களின் விசுவாசத்திற்கு நமக்கு எந்த சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட நாய்களை இன்றைக்கி நாய்கள் கடித்து 1,00,000 பேர் சாகுறாங்களே உலகம் முழுக்க. இதுக்கு என்ன சொல்கிறேன், நாய்கள் அவ்வளோ விசுவாசமானதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாய்கள் கடித்து மனிதர்கள் 1,00,000 பேர் சாகுறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில்னா, நாய்கள் நம்மளை நம்பி தான் இருக்குது. ஆனால் அந்த நாய்கள் நம்ம அனாதையாக விட்டுட்டோம். தெருவில் அது சாப்பாடு நாம் கொடுத்தா தான் சாப்பாடு, அது வேட்டையாடிலாம் சாப்பிடாது. அப்படி அந்த நாய்கள் பசியோடையும் பட்டினியோடும் நம்ம தெருவில் அலைய விட்டுட்டோம் அனாதைகளாக. இங்கே எல்லாருமே நாய், அதாவது செல்ல பிராணிகள் வளர்க்கலை. ஒரு 70% மக்கள் செல்லப்பிராணியை வளர்க்கலை. ஒரு 30% மக்கள் தான் செல்லப்பிராணியை வளர்க்குறாங்க, இல்லை 20% மக்கள் தான் செல்லப்பிராணியை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி செல்லப்பிராணிகள் மீது நம்ம அன்பு இல்லாமல், பாசம் இல்லாமல், இப்போ நாய்கள்லாம் தெருவில் அனாதைகளாக நம்ம வளர்க்க அது பசியோடையும் பட்டினியோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நாய்களுக்கு நாம் செய்கிற அந்த துரோகம் இருக்குல்ல, நாய்களுக்கு நாம் செய்கிற துரோகம், நம்மளை நம்பி வாழ்கிற அந்த நாய்களுக்கு நாம் செய்கிற அந்த துரோகம் தான் என்னென்னா, இந்த நாய் துரோகத்திற்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த மாதிரி நாய் கடிச்சு நாம் வருஷம் மொத்தத்தில் 1,00,000 பேர் சாகிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம நாய்களை உண்மையிலே நேசிச்சிருந்தோம் அப்படி இருந்தோன்னா, நீ அந்த மாதிரி நாய்க்கடினால யாரும் சாக வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த நாயை தெருவில் நாய் பார்த்தா கூட அதுக்கு சாப்பாடு வாங்கி போடணும். அந்த மாதிரி வழக்கம் சும்மா எப்போவாவது ஒரு வாட்டி, வாரத்தில் ஒரு வாட்டி தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி போடுற வழக்கம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுவீங்க. இப்படி எல்லாருமே ஒரு வழக்கத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா, நாய்கள் யாரையும் நம்மளை கடிக்காது. நாய்க்கடினால யாரும் சாக வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்காக தெருவில் உள்ள நாயை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமும் அது அவங்க விருப்பம். அப்படி இல்லாத பட்சத்தில் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு நம்ம என்ன பண்ணால், வாரத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு உணவு எடுத்துக்கொண்டு போடுற வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சாக்கா நாய்கள் சிலர் நம்மளை கடிக்காது. சிலர் நாய்கள் கடிக்கும், துரத்தும். அது காரணம் அந்த கண்களில் உள்ள நாய்களுக்கு எதிரான ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு நாய்களே எனக்கு பிடிக்காது, நாயை கண்டாலே எனக்கு பிடிக்காது, நாய்களெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குன்னா, அவர் எப்போவாது நடந்து போகிறாரு, தெருவில் நடந்து போகிறாரு. அப்போ நாய்களை பார்க்குறாரு. நாய்களுக்கு அவருடைய பார்வையை புரிஞ்சுக்கும். இவருக்கு நாய்களை பார்த்தாலே பிடிக்காது, அது அவரை பார்த்தாலே தெரியுது, அவருடைய பார்வையை பார்த்தாலே இவருக்கு நாய்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் நமக்கு விரோதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கள் என்ன பண்ணுன்னா, அவரை துரத்த ஆரம்பிச்சிடும், கடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாய்களுக்கு எதிரான ஒரு கருத்து நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அது நமக்கு தான் பாதுகாப்பு. அப்போ என்ன பண்ணணுன்னா, நாய்களுக்கு உணவளிக்கிற வழக்கத்தை வாரத்தில் ஒரு முறை கடைபிடிச்சாலே போதுமானது. சும்மா ஒரு 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 நாய்க்கு வாரத்தில் ஒரு நாள் எங்கேயா பார்க்குறீங்க, அதுக்கு சாப்பாடு வைக்கிற வழக்கம். அப்போது உங்களுக்கு ஒரு கருத்து என்னென்னா, நாய்களை நீங்கள் எதிராக நினைக்கிற அந்த கருத்து உங்களுக்கு மாறிடும். நாய்களை நீங்கள் எதிராக நினைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்கள் மூளையில் நீங்கள் பதிய வைக்கிறீங்க. அது உங்கள் பார்வையில் வெளிப்படும். நாய்களுக்கு அந்த பார்வையை பார்க்கும்போது, அதன் பிறகு உங்கள் பார்வையை பார்க்கும்போது, அந்த நாய்கள் பார்க்கும்போது, இவர் நம்மளை எதிரியாக நினைக்கல, இவர் நம்மை நேசிக்கிற ஒருவர் இவர், அதனால் இவரை நம்ம கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதுவும் கடிக்காது. அது நமக்கு தான் பாதுகாப்பு. நாய்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் அது நமக்கு தான் பாதுகாப்பாகவும் இருக்கும், நாய்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்.
அது மாதிரி நீங்கள் காக்கா யாரையாவது துரத்துதா? சிலர் வந்து காக்கா துரத்தும். நமக்கே தெரியாமல் நம்ம தலையில் வந்து கொட்டிட்டு போயிடும். குத்தி அப்படி அழகால் கொத்திட்டு போயிடும். அது ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும், ரொம்ப ஆபத்தானது. அதனால் என்ன பண்ணோம், காக்காய்க்கும் நீங்கள் அப்பப்போ சாப்பாடு போட பழகிட்டிங்கன்னா காக்காய்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல செயல். பிற உயிரினங்களுக்கு, அதாவது காக்கா, நாய், இதுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு வைக்கிறது நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும் அவைகளிடமிருந்து. அதனால் வந்து நம்ம வந்து நாய்களை, தெருநாய்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிற உயிரினங்களை, நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தாத பிற உயிரினங்களை நாம் நேசிக்கணும். நேசிப்பதன் அடையாளம் வந்து அவைகளுக்கு உணவு கொடுக்கணும். உணவு கொடுப்பதன் மூலமாக தான் நம்ம அவைகளை நேசிக்கிறோம்னு அர்த்தம். அதன் மூலம் அவைகளிடமிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு உறுதியான பாதுகாப்பு கிடைக்கும். எக்காரணம் கொண்டு நாய்கள் நம்மளை கடிக்காது, நம்மளை துரத்தாது. அது மாதிரி காக்காய்கள் கூட நம்மளை துரத்தாது. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து நாய்கள், தெருநாய்கள்லாம் அனாதைகளாக விட்டுட்டோம். யாரும், நிறைய பேர் வந்து செல்லப்பிராணி நாய்களுக்கெல்லாம் சாப்பாடே போடுறது கிடையாது. அவைகள்லாம் பட்டினியோடு சுற்றிக்கிட்டு இருக்குது. கழிவுகளை, மனித கழிவுகளை, மலக்கழிவுகளை சாப்பிட்ற நாய்கள்லாம் இருக்குது, பசி தாங்க முடியாமல். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அந்த நாய்கள் கொண்டு விட்டுட்டோம். அதனால் அதுக்கு கிடைக்கிற தண்டனை தான் போல்க இந்த மாதிரி 1,00,000 பேரை அது வந்து அந்த கோபத்தில் தான் அது கடிக்குது. அது அந்த நாய்க்கடினால தான் வருஷத்துக்கு 1,00,000 பேர் சாகுறாங்களோ என்னவோ தெரில. அதனால் அது நாம் செஞ்ச தண்டனைக்கு நாம் பண்ணுற தப்புக்கு நமக்கு கிடைக்கிற தண்டனையாக கூட இருக்கலாம். அப்படி நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, அது ஒரு கடமையாக நம்ம அதை செய்யணும். வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாய்களுக்கு சாப்பாடு போடலாம், ஒரு நாய்க்கு கூட சாப்பாடு போடலாம். இப்போ அந்த வழக்கத்தை வச்சுக்கிறது நாம் வந்து ஒரு குற்ற மனப்பான்மையிலேருந்து விடுபடுவதற்கு அது உதவும். நாம் வந்து குற்ற உணர்ச்சியிலேருந்து, நம்மளை அறியாமலே நாம் செய்கிற குற்ற செயல்களிலிருந்து நாம் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் விடுபட்டு விடுகிறோம் என்று அதன் பொருளாகிறது. செல்ல பிராணிகளுக்கு எதிரான நமது குற்ற செயல்கள், நம்மளை அறியாமலே நாம் குற்றம் செய்கிறோம். அந்த குற்ற செயல்களிலிருந்து இந்த மாதிரியான வழக்கம், வாரத்தில் ஒரு நாள் நாய்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து செல்ல பிராணிகளுக்கு எதிரான உங்களுடைய வாழ்க்கை முறையிலேருந்து நீங்கள் விடுபட்டு, ஒரு நாய்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்க. நாய்கள்லாம் நம்மளை நம்பி தான் இருக்குது, நம்மளை நம்பி தான் அது வந்து இங்கே நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதுக்கு உணவு கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்னா அதுக்கு வேட்டையாட தெரியாது. நம்மளை நம்பி அது வேட்டையாடுகிற வழக்கத்தையே மறந்து விட்டது. நாம் உணவு கொடுப்போம் என்ன நம்பி. அதனால் நாம் தான் அதுக்கு உணவு கொடுக்கணும். அதனால் அந்த உணவு கொடுக்காமல் அதை அலட்சியப்படுத்துறதுனால அதன் மூலம் அது கிடைக்கிற தண்டனையாக கூட நாய்க்கடினால் உலகம் முழுக்க 1,00,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சாவறதுக்கு அதுவே கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நாம் நம்முடைய தப்பை திருத்திக் கொள்ள வேண்டும்.